ஐயா ஒரு மிகப்பெரிய ஒரு சித்த வைத்தியர். கோபால்சாமி ஐயா கையால செய்யப்பட்ட மூலிகை பொருட்கள். வடகரையிலே அவரு நம்ம சிவானந்த பரமஹம்சர் நேரடியா ஒரு தீட்சை பெற்ற நேரடி சீடர் இவரு. சாமியும் கோபால்சாமி இருவருமே வந்து பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்குது. அதுல மொட்டை ரவுண்டு பட்டி இருக்கு. அது மொட்டை மாடியில உட்காந்து அவங்க 2 பேருமே வந்து சித்த வித்தை தியானம் பண்ணுவாங்க. ஆனா இருவருமே வந்து அன்னைக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி நண்பர்களா இருந்திருக்காங்க. வணக்கம், வெல்கம் டு பிரம்மஸ்ரீ டிவி. நான் பிரம்மஸ்ரீ உங்கள் பரசுராமன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ டிவியின் வாயிலாக நம்ம ஒவ்வொரு சித்திர ஜீவ சமாதியை போய் நம்ம பார்க்கிறது வழக்கமா உண்டு. இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னாக்கா நம்ம தண்டல் கயனி செங்குன்றம் ரெட்டிஸ் பிரம்மஸ்ரீ கோபால்சாமி ஜீவ சமாதியிலிருந்து நம்ம இப்போ உங்களாண்ட பேசி கொண்டிருப்பது பிரம்மஸ்ரீ பரசுராமன். பிரம்மஸ்ரீ கோபால்சாமி ஜீவ சமாதியிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு சிறு பதிவு ஒன்று. ஐயாவுடைய சித்த மருத்துவர், ஐயாவுடைய சில அற்புதங்களை நான் நேயர்களுக்காக சொல்ல நாங்கள் ஆசைப்பட்டிருக்கோம். வாங்க நம்ம சமாதிக்குள்ள போகலாம். ஐயா சாது கோபால்சாமி ஐயாவுடைய ஜீவ சமாதி. உள்ள வாங்க. ஐயா மிகப்பெரிய ஒரு சித்த வைத்தியர். அவரு இந்த வாசியோகம் பயிற்சி எடுத்து வடகரையிலே அவரு நம்ம சிவானந்த பரமஹம்சர் நேரடியா ஒரு தீட்சை பெற்ற நேரடி சீடர் இவரு. ஐயாவண்ட வாசியோகம் பயிற்சி பெற்றுட்டு அப்புறம் ஐயாவோட உத்தரவுனால அவர் இங்க வந்து அவரு இங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாருக்கும் அவர் வைத்தியம் பண்ணியிருக்காரு. அவரு ஏறத்தாழ 40 வருஷத்துக்கு மேல அவர் 30 வயதுல இங்க வந்துட்டாரு. இங்க வந்து 70 வயது வரைக்கும் அவர் இங்க இருந்தாரு. சமாதி இல்லாம பொதுமக்கள் அவர் இருந்து எல்லாருக்கும் வைத்தியம் பண்ணாரு. அந்த வாசியோகம் பயிற்சி பண்ணிக்கிட்டு அவர் வந்து அவருடைய 40 வருஷம் இந்த சித்த மருத்துவம் எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு இலவசமா வைத்தியம் பண்ணி பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்மை கூடிய விஷயமாக ஐயா வந்து எல்லாருடைய பொதுமக்களோட கலந்துருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த 70 வருடத்துக்கு அப்புறமா அவர் ஐயா சமாதி ஆயிட்டாரு. சமாதி அடைஞ்சு இன்னும் நாள்ல இருந்து சமாதி அடைஞ்சு 53 வருஷம் ஆகுது. அவர் 50 வருஷம் வரைக்கும் அவர் அமைதியா இருந்தாரு. அதுக்கப்புறமா எல்லா பொதுமக்களையும் மீண்டும் பழையபடி அவர் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னாக்கா, நீங்க இந்த பக்கம் ஐயாவுடைய ஜீவ சமாதிக்கு வாங்க, வந்து நீங்க உட்காந்து இங்க தியானம் பண்ணுங்க. உங்களுடைய மனசுல இருக்கிற குறைய சொல்லுங்க. என்னன்னாக்கா, நீங்க வெளியில போய் உங்களுடைய மனக்குறைகளுக்காக வெளியில கோயில் கோலம்லாம் நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஆனா சக்தி நிறைஞ்ச இடம்னாக்கா ஜீவ சமாதி தான். இது வந்து பிரம்மஸ்ரீ நம்ம சிவானந்த பரமஹம்சர் நேரடியாக வித்தை பெற்ற பிரம்மஸ்ரீ கோபால்சாமி அவருடைய சமாதிக்கு வந்து உங்களுடைய குறைகளை சொன்னீங்கன்னாக்கா மனக்குறைய நீங்கும், உடல்ல இருக்கிற ஒவ்வாமை வியாதியும் நீங்கும், உங்களுடைய ஆன்மா குறையும் நீங்க இங்க அந்த அளவுக்கு ஒரு வல்லமை பெற்றது. நீங்க எல்லாரும் வாங்க, இங்க வந்து இங்க நல்லா தியானம் பண்ணுங்க. ஐயாவுடைய 40 வருஷத்துல வந்து நிறைய ஒரு மூலிகை கொண்டு பொதுமக்கள் வைத்தியம் பண்ணியிருக்காரு. நீங்க இங்க வந்தீங்கன்னாக்கா சூட்சமமா உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். ஏன்னா சித்தர் ஜீவ சமாதினால எல்லாமே ஒரு சூட்சமம் தான். உங்களுக்கு பாக்குறதுக்கு கண்ணால தெரியாது, ஆனா எல்லாமே வந்து ஒரு ஆன்மா ஒரு தொடர்பு தான். இது எல்லாமே நீங்க வாங்க, வந்து உங்களுடைய குறைகள் எல்லாருமே வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும்.
பிரம்மஸ்ரீ கோபால்சாமி ஐயா யூஸ் பண்ண இந்த அவருடைய மூலிகை பொருள் எல்லாம் உள்ள இருக்கு. வாங்க நான் காட்டுறேன். ஐயா பயன்படுத்திய எல்லாமே வந்து மூலிகை பொருட்கள், அதோடைய பாத்திரங்கள் இதில் நிறைய இருந்தது. அதில் வந்து காலப்போக்கில் வந்து ஐயாவுடைய சீடர் அவர் எல்லாரும் பொதுமக்கள் கொடுத்துருந்தாரு, வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவரும் இறந்ததுக்கப்புறமா நிறைய பொருளுங்கள்லாம் இங்கேருந்து எடுக்கப்பட்டது, நிறைய உடைச்சிட்டாங்க வேற. அதுக்கப்புறமா இதை மட்டும் பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க. ஐயாவுடைய நினைவா, நம்ம பிரம்மஸ்ரீ கோபால்சாமி ஐயாவுடைய நினைவாக இதை வச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பொருட்கள் எல்லாமே வந்து அவர் செய்த மருந்து தான் எல்லாமே. இதில் இருக்கிற ஒவ்வொருமே வந்து அவர் செய்து எடுக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம இந்த இது நம்ம உப்பு எடுப்பாங்கல்ல ஒருவருடைய மூலிகையிலிருந்து, அந்த உப்புங்க இதெல்லாமே. அதனால அவருடைய ஞாபகத்துமா இங்க இங்க இந்த இடத்துல இருக்கு. எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து எல்லாம் அவருடைய கோபால்சாமி ஐயா கையால செய்யப்பட்ட மூலிகை பொருட்கள். ஒரு பிரம்மஸ்ரீ கோபால்சாமி சமாதி அடைந்து கரெக்டாக அவர் வந்து என்னன்னாக்கா இந்த மாலியா அமாவாசை அன்னைக்கு தான் அவர் வந்து ஜீவ ஒடுங்கி சமாதியில் உட்காந்துருக்காரு. அதுலேருந்து கரெக்டாக வந்து 51 வருடம் முடிஞ்சு இப்போ அடுத்தது 52வது வருடம் தொடங்கிட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த இடத்துல வந்து எல்லாம் சித்த வித்தியாதியில் ஒன்று கூடி, ஏன்னா ஐயா வந்து என்னன்னாக்கா சித்த வித்தை பெற்ற பிரம்மஸ்ரீ கோபால்சாமி அவர் ஐயா சிவானந்த பரமஹம்சருடைய நெருங்கிய நேரடி சீடர் அவர். நாங்கள் எல்லாம் இங்கே சென்னையில் இருக்கிற எல்லா சித்த வித்தியார்த்தி எல்லாரும் ஒன்று கூடி இங்கே மாதம் நாங்கள் கூட்டு ஜபம் வைக்கிறோம். அந்த கூட்டு ஜபத்தில் எல்லாருமே கலந்துக்கிறாங்க, பொதுமக்கள் கலந்துக்கிறாங்க, சிவயோகிலாம் கலந்துக்கிறாங்க. கலந்து இங்கே இருக்கிற அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டு அவங்க பயனடைகிறாங்க. நம்ம கோபால்சாமியும் கண்ணப்பசாமியும், அவர் கண்ணப்பசாமின்றது காவங்கரில் இருக்காரு. இவர் வந்து இதுக்கு அதுக்குன்னாக்கா ஒரு 1.5 கிலோமீட்டர் இடைவெளி. ஆனால் இருவருமே வந்து அன்னைக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி நண்பர்களாக இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து கண்ணப்பசாமியும் கோபால்சாமியும் இருவருமே வந்து பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது, அதில் மொட்டை ரவுண்டு பட்டி இருக்குது. அது மொட்டை மாடியில் உட்காந்து அவங்க 2 பேருமே வந்து சித்த வித்தை தியானம் பண்ணுவாங்க, இந்த வாசி யோகம் பண்ணுவாங்க. இவர் கண்ணப்பசாமி பிரம்மஸ்ரீ கோபால்சாமியும். இப்போ கண்ணப்பசாமிக்கு இவருக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. கண்ணப்பசாமியோடைய ஜீவ சமாதியை வந்து இவர் கோபால்சாமி தான் வச்சுதான் நான் நிறைய பேர் இங்கே சொல்லியிருக்காங்க, நாங்கள் கேட்டுருக்கிறோம். அன்பார்ந்த நேயர்களே, அன்பார்ந்த வணக்கம், வாழ்கலமுடன் எல்லாம். ஐயா சாமி ஐயா அவர்கள், கோபாலசாமி அவர்கள் 30 ஏஜில் இந்த ஏரியாவுக்கு வந்தார். இந்த ஏரியாவில் வரல, பல ஊர்களை சுற்றி பார்த்துட்டு அழிஞ்சுவாக கிராமத்தில் வந்து தங்கினார். பல ஊரில் சும்மா பல ஊரை போல் அங்கே மூலிகை ஆராய்ச்சி பண்ணார். மூலிகை ஆராய்ச்சி பண்ணி எந்தெந்த ஊரில் எந்தெந்த மூலிகை செய்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு இடத்துலயே உட்காந்துருந்து, இந்த இடத்துல அந்த மூலிகைக்குது, இந்த இடத்துல அந்த மூலிகை சொன்னாலும் எடுத்துன்னு வந்துடலாம், ரொம்ப அலைய வேண்டியதில்லை. அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி வைத்தியம் பண்ணார். அவருக்கு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த மூலிகை தான் கொடுத்தாலும் இடிச்சு கொள்ள இவங்கள நம்ம எங்கள் ஆளுங்களே அரைச்சி கொடுத்துருக்காங்க. அந்த ஊருக்கார் அழிஞ்சாவது ஊருக்கார் எல்லாம் அரைச்சி மூலிகை அரைச்சி சிந்தூரம் பஸ்பம் இதெல்லாம் அவங்களே போட்டு சும்மா ஃப்ரீயா அதை செய்து ஃப்ரீயாக வைத்தியம் பண்ணார். நல்லா ஃபேமஸாக வைத்தியம் பண்ணார். அங்கே கூட்டம் நிறைய பெருத்து போச்சு. அங்கேயே அந்த ஊரில் அழிஞ்சாவது ஊரில் பெருந்து ரெடியூஸ் வந்து இங்கே தூராசர் ஹோட்டலுங்க, அது தூராஸ் ஹோட்டலில் மேல் மாடியில் வந்து தங்கி அங்கே வைத்தியம் பண்ணியிருந்தாரு. வைத்தியம் பண்ணுறதுக்கு அங்கேயும் கூட்டம் நிறைய வந்தது. நல்லா அறிமுகம் தெரியாதெல்லாம் அறிமுகம் ஆனாங்க, பெரியாரெல்லாம் அறிமுகமாகி அதை இங்கே வேலுப்புலனுக்கு அந்த இடத்த அழிஞ்சு அதை ரெடியூஸில் வேலுப்புல கணக்கு போல வந்து அன்பர் வந்திருந்தாரு. சாமி ரொம்ப நெருங்கிய அன்பர் பழகிருந்தாரு. பழகிற காலத்தில் அந்த இடம் அவங்களுக்கு சாமி இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு இடம் சொல்கிறாங்க. இந்த இடத்த கொஞ்சம் 40 நிமிஷம் நத்தம் போகும்போது இந்த இடம் இந்த 40 நத்தம் வரும்போதில் சாமிக்கு உங்களுக்கு தேவையான இடத்த கொண்டு கொடுத்து நீங்கள் இதில் வைத்தியம் பண்ணி கொட்டா போட்டு இருக்கலாம்னு சொல்லு. அப்போ ஒத்தடி பார்த்தா பாதையே கிடையாது, வழி கிடையாது. அது உண்ணி செடின்னு பொதில் மாதிரி அப்படியே மூடி இருக்கும். மூடின்னு வழி ஒத்தடி பார்த்து வரணும். வந்து எல்லா ஜனம் வந்து அங்கே ஒரு இந்த சைடில் கொட்டா போட்டுருந்தாங்க. கொட்டா போட்டு அங்கேயே நைட்டே தங்கி வைத்தியம் பண்ணின்னு இங்கேயே ஃபேமஸாக ஜனம் வந்து இன்னும் போயின்னு இருந்தது. அப்போ அதில் பஸ் மார்க்கம்
57 எப்போது நேரத்தில் தான் வரும், அடிக்கடி வராது. நீங்கள் சாமி வந்து ஸ்டாப்பிங் வைத்தியம் பண்ணல, கூட்டம் நிறைய பேர் வந்து இங்கே தங்கணும், எல்லா இடம் வரணும் தெரியணும்ல. அதுக்காக பஸ் ஸ்டாப்பிங்கு சாமியார் மடம் ஸ்டாப்பிங்னு அவர் காலத்தில் ஏற்பட்டது தான். இன்னைக்கு அந்த சாமியார் மடம் ஸ்டாப்பிங் ஓடி நிற்குது. இன்னைக்கு அந்த இடம் தான் இருக்குது. அங்கேருந்து இறந்து இங்கே நடந்து வருவாங்க, வைத்தியம் பார்ப்பாங்க. 57 வழியில் அப்புறம் பெரும்பாலும் வெள்ளை பவுடர் போடுவாங்க, அந்த வழியில் வரும். அதை வந்து ஜனம் வரும், வந்து சுற்றி வட்டாரத்தில் நல்ல லாங்கில் பக்கத்துல எல்லாம் வந்து வைத்தியம் பார்த்துன்னு சிறப்பாக நடந்தாங்க. சிறப்பாக செய்கிறாங்க. அதில் மக்கள் உதவி கொண்டு பில்டிங் கட்டினார். மக்கள் உதவி பில்டிங் கட்டி அப்புறம் சிறப்பாக செய்தார். சிறப்பு செய்த காலத்தில் சாமி கண்ணசாமி கூட இவர் அன்பார் இருந்தார். கூட இவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க. அவருக்கு அவர் யாருக்கிட்ட கணப்பர் யாருக்கிட்டும் பேச மாட்டாரு. அவர் கணப்பர் 3 பேர் ஐயா. கண்ணப்பர் சுவாமி, மௌனசாமி, சட்டி சாமி 3 பேர் அவருக்கு. அவரு இங்கே இருக்கும்போது அவருக்கு கூட்டம் அவருக்கு யாருக்கிட்ட தெரியும் பேசுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பேசுறது கிடையாது. அவர் தனியாக ஈச்சா ஒரு கொட்டா போட்டு கூட கொடுத்தாரு. சாமிங்க போட்டு கொடுத்தாரு. அதுக்கு அவர் பிடிக்க கூட்டம் நெருக்கமா இருக்கு, அவருக்கு பிடிக்கல. அவர் ஈச்சா தனியாக கிளம்பி கண்ணப்பசாமி பிடிக்கல. இங்க கூட்டம் நிறைய, இவர் கூட்டம் நிறைய வைத்தியம் பண்றாருல, இவர் கூட்டம் நிறைய கூட்டம் வரும். கூட்டம் வரும்போது அவர் தனி ஈச்சா தான் இருப்பாரு, யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு. மௌனமா இருக்கிறதால அவருக்கு கொஞ்சம் இடைஞ்சல் ஆகுதுன்னு சொல்லி அவர் தியானத்துல தான் இருப்பார் கண்ணப்பர். அதனால அவர் தனியா போய் காவாங்கர் போயிருக்காரு. கண்ணப்பசாமி தியானம் பண்ணும்போது ஐயா கோபால்சாமி சேர்ந்து 2 ஒண்ணா இருந்த இடம் தான் இது. அப்படி இருக்கு. அதுல அவருக்கு இது வைத்தியம் பண்ணியில வந்து கூட்டம் பேசியிருந்தா அவர் கண்ணப்பரி தனியா போய் காவாங்கரி தனியா போயிட்டாரு. அவருக்கு சமாதி அவர் கூட மாட இருந்து இவரு தான் சமாதி கோபால் சாமி அவர் கட்டினார். முதல் ஆரம்பி நீங்க அசாத்துல வச்சுற கையில கோபால் சாமி கண்ணப்பர் யார் கண்ணு கோபால் சாமி கட்டணும். இவருக்கு அப்படியே வைத்தியம் நல்ல ஃபேமஸ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் அறிமுகமான பெரிய ஜட்ஜிங்க, நடிகருங்க, டைரக்டருங்க, எல்லாம் நிறைய போலீஸ் அதிகாரி, பெரிய உயர் அதிகாரிலாம் ஒரு பார்ப்பாங்க சொல்லுவாங்க. சாமி அவர் குருநாதரோட சிவானந்த பரமஹம்சா குருநாதர் சாமிக்கு. அவர் பேரை வைத்தியசாலையை வச்சு நடத்தினார் சாமி. சிவானந்தா பரமஹம்சா சித்த யூனானி வைத்தியசாலைன்னு அவர் பேரில் வந்து சாமி வைத்தியசாலை நடத்தினார். அந்த வைத்தியசாலை நடத்த காலத்தில் அவருக்கு ஜென்மதினம் வரும்போது இங்கே கார்த்திகை தீபத்தும் போது அந்த அது இன்னைக்கு பெரிய மூட்டை, அதாவது இன்னைக்கு சிப்பம் 25 கிலோ சிப்பம் போது 6 சிப்பம் போட்டு வடிச்சு அன்னதானம் பண்ணுவார். கூட்டம் சரியான கூட்டம் வரும். காலம் பலதர மக்களுக்கு சித்த வித்தையில ஒரு வழிகாட்டியா வந்திருக்காரு. அதே சமயம் அதிகமான மக்களுக்கும் இவர் ஒரு சித்த மருத்துவத்துல ஒரு சிறந்த முறையில வழிகாட்டி இருக்கிறாரு. இதால ஏராளமான மக்கள் பயனடைந்திருக்காங்க. இவருடைய ஜீவ சமாதி சென்னையில ரெட்டின்ஸ் அருகாமையில இருக்கு. இந்த இடத்துல தினசரி பலதரப்பட்ட மக்கள் வந்து தியானம் செய்யறாங்க. இவர் வாழ்ந்த காலத்துல அதிகமான மக்களுக்கு மருத்துவம் மூலமாக நல்ல ஆரோக்கியத்துக்கு வழிகாட்டி இருக்கிறாரு. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஐயாவண்ட வந்து நீங்கள் உங்களுடைய மனக்குறைகளை சொல்லி உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. எல்லாமே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். ஜீவ சமாதியில் வந்து உங்களுடைய மனக்குறைகளை நீங்கள் தியானம் மூலியமா நீங்கள் வச்சிங்கனாக்கா உங்களுடைய மனக்குறைகள் எல்லாம் அவங்க உங்களை குணப்படுத்தி உங்களை அவங்க பாதுகாப்பாக அவங்களை வழிநடத்துவாங்க. நீங்கள் ஐயாவை பார்க்க வர வேண்டும்னா எப்படி வரணும்னா புழல்ல இருந்து ரெட்யூஸ் போகிற வழியில் சாமியார் மடம் ஸ்டார்டிங்கு நெல்லரசி கல்யாண மண்டபம், அதற்கு உள்ள வந்து ரைஸ் மில் ரோடு உள்ள வந்தீங்கன்னாக்கா ஐயாவுடைய ஜீவ சமாதி பார்க்கலாம். அந்த இடத்துல திருப்பத்திலே வந்து பிரம்மஸ்ரீ கோபால் சாமின்னு அங்கே பேனர் வச்சிருக்கிறோம். நீங்க அந்த வழியா வந்து வந்துடலாம். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை இந்த வழி வர்றதுக்கு. மீண்டும் இன்னொரு ஜீவ சமாதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரம்மஸ்ரீ பரசுராமன். ஆத்ம வணக்கம்.